முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கப்படும். முதலாவது என்ன காரியம்? ஆண்டோட ராஜ்யமும் நீதியும் தேடுகிற பிள்ளைகள் மேல் தான் ஆண்டவர் கவனம் செலுத்துறவரா இருக்கிறாராங்க. இந்த பூமியில நீங்க எதை உழைச்சானோ, எதை விதமான காரியம் செய்தானோ அது கர்த்தருக்கு உகந்த காரியம் அல்ல. ஆண்டு சொல்ல உகந்த காரியம் அல்ல, எல்லாவற்றையும் நிர்மூலமாயிட்டு. ஆனா கர்த்தருக்கு நாங்க செய்கிற காரியம் தான் அது பரலோகத்துல நித்திய காலமாக எங்களுக்கு கதவுகளை கர்த்தர் திறக்கிறவரா இருக்கிறாங்க. நித்திய காலம் எங்க இருக்கு? பரலோகத்துல இருக்குது. அதனால நாங்க நித்திய காலத்தை நாங்க கர்த்தருக்காக நாங்க பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டு சொன்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடுங்கள். ஆண்டு ராஜ்யத்தை நாம தேட வேணும். கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நடக்க வேணும். கர்த்தர் ராஜ்யம் நாங்க பேச வேணும். ஆண்டு வார்த்தைக்குள் நாங்க பேச வேணும். ஆண்டுக்குள் நாங்க செயல்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு? என் பிள்ளை எனக்காக பறந்து பேசுகிறது, எனக்காக அது முதல் ஸ்தானத்தை கொடுக்கிறது, எனக்காக முதல் ஸ்தானத்தை பங்கை ஆயத்தப்படுத்துகிறது. அதனால என் ராஜ்யத்தை முதல் பங்கை என் பிள்ளைக்காக வைப்புன்னு சொல்லி கர்த்தர் அந்த ராஜ்யத்தை திறக்கிற தேவனா இருக்கிறாங்க. இன்னைக்கு ராஜ்யத்துக்கு சில விதத்துல எங்களுக்கு இடம் இல்லாம இருக்குது. ஏன்னு சொன்னா இடம் இல்லாம இருக்கு. நாங்க முதலாவது எங்களுக்கு தான் சொந்தமாக்குவோம். முதலாவது எங்களுக்கு சொந்தமான காரியத்தை என்ன கொடுப்போம்? முதலாவது நாங்க செய்ய வேண்டிய காரியத்தை அப்பொழுது கர்த்தர் காரியத்தை செய்வோம். முதலாவது கர்த்தர் ஆண்டோட காரியத்துக்கு இடம் கொடுக்க வேணும். ஆண்டோட காரியத்துக்கு இடம் கொடுக்க கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாங்க. அவர் ஏன் எதிர்பார்க்கிறார்? நாங்க யாருக்கு முதல் ஸ்தானத்தை கொடுக்கிறோம், யாருக்கு முதல் பங்கை கொடுக்கிறோம், யாருக்கு முதல் காரியத்தை ஆசீர்வதிக்கிற கர்த்தருக்கே நம்ம கொடுக்கிறவளா இருக்கும் பொழுது ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறாங்க. நாங்க எழுந்தோன்னு நாங்க என்ன செய்வோம்? எழுந்தோன்னு யார் பேச முதலாக நம்ம ஜெபத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு எல்லா காரியம் காலத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரின் வாழ்க்கையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறோம் அதே பேசட்டும் சொன்னாங்க. ஆண்டு ஒப்பு கொடுக்கும் பொழுது பரலோகத்துல கர்த்தர் கதவுகள் திறப்பாராங்க. முதலாவது போயிட்டு நம்ம கிச்சன்ல போய் சமைத்து கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம செய்து கொண்டிருந்தா, எங்க வேலையெல்லாம் செய்து கொண்டு ஆண்டு ஒருபோதுமே திறக்க மாட்டாராங்க. உங்கள் கிச்சன்ல இருக்க வேலையெல்லாம் செய்து விட்டு எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவனுடைய சமூகத்துக்கு நேரத்தை கொடுத்து ஆண்டவருக்கு முதலாவது படியை கொடுத்து விட்டா ஆண்டு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு யாவும் கொடுக்கப்படும் சொல்லப்படுது. கர்த்தருடைய தேடாமல் உங்களுக்கு கொடுக்கப்படுமா? கர்த்தருடைய சமூகத்துக்கு போகாம கொடுக்கப்படுமா? கர்த்தருக்கு ஒரு காரியத்தை செய்யாம கொடுக்கப்படுமா? ஆண்டவர் நிச்சயமா கொடுக்கிறவனா இருக்கிறாராங்க. ஆண்டவர் திறப்பாராங்க. நாங்க தேவனுக்கு தேவ சமூகத்துல முதல் ஸ்தானத்தை கொடுக்கிறாங்க.